கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளிலே 2025 9வது மாதத்திலே தேவன் வழி நடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் ஏசாயா 66ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிற தெய்வம். எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு உலக அளவில் மனுஷனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஓடிக்கொண்டிருக்கிறான், நிம்மதிக்காக அலைகிறான். ஆனால் நிம்மதியை தருகிறவர் இயேசு என்பதை அறியாமல் மனுஷன் ஓடிக்கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பந்த தேவ ஜனமே, அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பூரண சமாதானத்தை, பூரண நிம்மதியை தர வல்லவராய் இருக்கிறார். ஆமே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஏன் சமாதானம் இல்லை, ஏன் நிம்மதி இல்லை? காரணம், ஒருவேளை தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம், இல்லை எல்லாமே இருக்குது, மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். காரணம், இயேசு தான் நிம்மதியை தருகிறவர். உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை காட்டிலும் இயேசு தான் நிரந்தர நிம்மதியை தருகிறவர். ஒருவேளை நீங்கள் எதுவும் இல்லாமல், எதுவுமே இல்லை, ஆகினாலே நிம்மதியே இழந்து நிற்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க, நிச்சயமாய் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், பூரண சமாதானம் உண்டாகும் என்று ஏசாயா 26 3வது வசனத்திலே பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையிலே அந்த மனுஷன் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார். எப்போ உறுதியாய் பற்றி கொண்டார்? எல்லாம் இருக்கும்போது அல்ல. இஸ்ரவேல் தேசத்திலே அவர் இருக்கும்போது, யூதா தேசத்திலே அவர் இருக்கும்போது, அந்த மனுஷன் அரண்மனையிலே வாழ்ந்ததான ஒரு நிலைமை. ஆனால் அங்கு அந்த சூழ்நிலையில் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டாரோ தெரியவில்லை. அதே சூழ்நிலையில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் முற்பிதாக்கள் போனபடியினால் அந்த தேசம் சிதறடிக்கப்பட்டு இப்போ அடிமையாய் பாபிலோனுக்கு வந்திருக்கிற வேளையிலே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார். உறுதியாய் பற்றி கொண்டபடினால மேன்மையை அவருடைய வாழ்க்கையில் காண முடிந்தது. இந்த மேன்மையை கண்டதான மாத்திரத்தில் எதிரிகள் சாதாரணமாக இருக்கலை. அடிமையை வந்தவன் எப்படிடா எங்களை ஆளுகிறவனாய் மாறிவிட்டான், சிங்கக்கவியில் போட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி போட்டு விட்டார்கள். ஆனால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டபடினால் சிங்கத்தின் கெபியிலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவிப்படினார். சிங்கத்தின் கெபியில் வேதனையும் மத்தியில், சிங்க கெபியில் இருக்கிற ஒரு சூழ்நிலையா? பயப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இயேசுவை நம்புங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார்.